Assalamu alaikum. Hi everyone. Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கீமா சமோசா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் கீமா ஆட் பண்ணுறோம். சிக்கன் நல்லா ஒயிட் கலரில் வர அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கணும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி வச்சுருக்க மல்லி ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதுவும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நல்லா பவுடர் பண்ண மசாலா ஆட் பண்ணல. மல்லியும் க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜீரகமும் லைட்டாக க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஆனியனும் க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணுறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இப்போ குக் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் மட்டன் வச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்ல ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி மசாலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கீமா ஃபில்லிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் நான் சமோசா ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கொயர் சமோசா பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வாட்டரில் நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம். நான் 2 சமோசா லீஃப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் சிம்பிள் வர அளவுக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு சென்டராக நம்மளோட ஃபில்லிங்கை வச்சுக்கோங்க. இப்போ 4 கார்னர்லேயும் அந்த மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்க போகிறோம்.
இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த சமோசாவோட நார்மல் சமோசா கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சமோசா ஃப்ரை பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும் 2 சைடும். அப்போ நம்ம சமோசா வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.